ககன்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். அதாவது பூமியிலிருந்து வானத்துக்கு விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய அந்த திட்டம் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தில் நாம் வெற்றி பெறணும். ரெண்டாவது, உலகத்தில் நாசா போன்ற வளர்ந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் தங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கி வச்சுருக்காங்க. விண்வெளி கூடத்தை வந்து வானத்தில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அங்கே இருந்து அவங்க ஆய்வுகளை செய்கிறாங்க. இந்தியாவும் தனக்குன்னு ஒரு விண்வெளி கூடத்தை ஏற்படுத்தி வச்சிருக்குது. அப்போ அந்த விண்வெளி கூடத்துக்கு மனிதர்களை அனுப்புவதாக இருந்தாலும் சரி, அல்லது அங்கிருக்கிற மனிதர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு போவதாக இருந்தாலும் சரி, அல்லது அங்கிருந்து சில பொருட்களை இங்கே கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, இதற்கு வானத்துல நம்ம திரிசங்கு சொர்க்கம்ங்கிற மாதிரி பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வானத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக தேவை. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் தான் இங்கிருந்து பொருட்களை அங்கே கொண்டு போக முடியும். இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு வீடு உணவுகளை வந்து வாகனத்தில் வாங்கி நம்ம வந்து சாப்பிட்றோமோ, அது மாதிரி எதிர்காலத்தில் ஒவ்வொரு கோள்களுக்குமே வந்து உணவுகளை கொடுக்குற அளவுக்கான ஒரு தொழில்நுட்பம் வளரணும். அப்படின்னா இந்த ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிற தொழில்நுட்பம் வெற்றி பெற்றா எந்த கோளுக்கும் நம்மளால் இங்கேருந்து உணவுகளை நம்ம வந்து அனுப்ப முடியும் சாப்பிட்றதுக்கு.